அன்பர்களே, உங்களுடைய தெய்வத்தின் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு உங்க தெய்வத்து மேல அதீத பக்தியும், நம்பிக்கையும் இருக்கக்கூடிய பட்சத்தில, கண்டிப்பாக அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணும். உங்க தெய்வம் உங்ககிட்ட எந்த மாரியான வழிகள்ல பேச முயற்சி பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது அப்படிங்கிற விஷயங்கள சொல்லிக் குடுத்து, அருமையாக உங்கள வழிநடத்தி போக ஆரம்பிச்சுரும். ஒவ்வொரு தெய்வமுமே ஏதாவது ஒரு வழிமுறையில உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணும். அது என்ன அப்படின்னா, சில தெய்வங்கள் வந்து சகுனங்கள் மூலமாகவே பேசும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் அ பேசும்போது பல்லி சத்தமிடுறது. சில தெய்வங்கள் அடிக்கடி அந்த சகுனங்கள் அந்த மூலமாகவே பேச ஆரம்பிக்கும். சரிங்களா? 1 சகுனம் அப்டின்னா எல்லாருக்கும் தெரியும். அ பல்லி சத்தமிடுறது, நாய் வந்து உதறிட்டு எழுந்து போறது, நல்ல விஷயங்கள் நீங்க போகும்போது குறுக்க வர்றது. இந்த மாதிரியாக சகுனங்கள் மூலியமாக பேச ஆரம்பிக்கும். அதிகபட்சம் இந்த பல்லி சத்தமிடுறது, அந்த மாதிரி பேச முயற்சி பண்ணும். சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகாலை நேரத்தில கனவுகளாக உங்களுக்கு சொல்லிட்டு போயிரும். ஒரு கனவு காட்டுறது மாரி உங்களுக்கு சொல்லிட்டு போயிரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு யாராவது எதிரிகள் ஏதாவது மாந்திரீக விஷயங்கள் பண்றாங்க அப்டின்னா, யாராவது ஒரு மாந்திரிகர் உங்களுக்கு ஏதோ பண்றது மாரியோ, இல்ல கருப்பு கலர் வர்ணத்தில இருக்கக்கூடிய மிருகங்கள், நாகம் இந்த மாரியான விஷயங்கள கனவுல காட்டுறது. இந்த மாதிரி கனவுல உங்களுக்கு சொல்லிட்டு போகும். நெறைய பேர்கள் இத வந்து சாதாரணமா எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா, அது எதற்காக வந்துச்சு அப்டிங்கிறத நீங்க ஆராய்ஞ்சு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சுரும் கொஞ்ச நாள்ல. அதேபோல தெய்வம் அல்லாது வேற ஏதோ ஒரு துஷ்ட சக்தி வந்து உங்க வீட்டுக்குள்ள வருது அப்டின்னா, அதையும் சில தெய்வங்கள் கனவுலயே காட்டிட்டு போயிரும். தன் வீட்டுக்குள்ள யாரோ உள்ள வர்ற மாரி ஒரு நல்ல சக்தியோ, ஒரு கெட்ட சக்தியோ அது என்ன சக்தி அப்டிங்கிற உருவத்தையும் உங்களுக்கு கனவுலயே காட்டிட்டு போயிருக்கும். நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, வீட்டு வாசல்ல ஏதோ ஒண்ணு கருப்பா ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாரி, இந்த மாதிரி எல்லாம் காட்டும். அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு துஷ்ட சக்தி வர பாக்குது அப்டிங்கிறது அர்த்தம். நெறைய பேர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த மாதிரி தெய்வம் காட்டுறத அலட்சியமாக எடுத்துக்கிருவாங்க. அப்ப என்ன பண்ணும், தெய்வம் இது மாரி சொல்லி சொல்லி பாக்கும். நீங்க அத வந்து அலட்சியமாக எடுக்க எடுக்க என்ன ஆகும், குறிப்பிட்ட நாள்ல அந்த தெய்வம் அந்த சொல்றதையே விட்டுரும். அதாவது உங்ககிட்ட அந்த பேச முயற்சி பண்றதையே விட்டுரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆஹா! இத நம்ம தெய்வம் ஏதோ எச்சரிக்கை பண்ணுது அப்டின்னு சொல்லிட்டு, தெய்வத்த மனமார வணங்கிட்டு, அதன்படி அது காட்டுன விஷயங்கள் படியில எச்சரிக்கையாக, கவனமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், சிறு சிறு பிரச்சனைகள் கூட வந்து சொல்லிட்டு போயிரும். புரியுதுங்களா? அதேபோல உங்க தெய்வம் எந்த நேரத்தில உங்க வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக அது உங்கள்ட்ட சொல்லியிருக்கும். உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லார்ட்டயும் சொல்லாது. யாராவது ஒரு தெய்வ பலம் உள்ள ஆள்ட்ட கண்டிப்பாக அத நான் எந்த நேரத்துக்கு வருவேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்கும். அத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்டின்னா, அதிகாலை நேரத்தில யாரோ உங்கள கூப்ட்ட மாரி சில நேரத்தில சத்தம் கேட்கும். நீங்க கதவு தொறந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இருக்க மாட்டாங்க. அதிகாலை ஒரு 3, 4, 2:30 அந்த மாரி நேரமா இருக்கும். சில நேரத்தில 5, 5:30 அந்த மாரிலாம் இருக்கும். சில நேரங்கள்ல வந்து யாரோ அடிச்சு எழுப்புன மாரி இருக்கும். உங்களுக்கு அடிச்ச ஃபீல் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்திரிச்சு வாரி சுட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும். சில நேரத்தில கூப்ட்ட மாரி எழுப்பும். சரிங்களா? சில நேரங்கள்ல அடிச்சு எழுப்பும். சரிங்களா? இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருந்தது அப்டின்னா, கண்டிப்பாக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேர்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, கரெக்ட்டா நீங்க இது பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு பல்லி சத்தமிடும். நீங்க அதுல கண் விழிச்சிருவீங்க. கரெக்ட்டா உங்க தலைக்கு நேரையோ, இல்ல உங்க வீட்ல ஏதோ ஒரு இடத்துல கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு விடியற்காலை அந்த 2:30, 3 அதுல ஏதோ ஒரு நேரத்துக்கு கண்டிப்பாக அந்த பல்லி சத்தமிடும். அதில கண்டிப்பாக நீங்க விழிப்பீங்க. ஏன்னா, ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு மாரி இருக்கும். சில தெய்வம் அசரீரியாகவே அதிகமாக பேசும். ஏதோ உங்களுக்கு கனவுல ஏதோ குரல் கேட்ட மாரி இருக்கும். நீங்க முழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அது அதிகாலை வர்ற நேரத்தில தான் கூப்பிட்ட மாரி உங்களுக்கு சத்தம் கேட்கும். சில பேருக்கு அடிச்சு எழுப்புன மாரி இருக்கும். எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க சில பேருக்குலாம் சில தெய்வம்லாம் அடிச்சுதுன்னா, அந்த வலிய ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அந்த வலிங்கிற அந்த உணர்வ நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா எந்திரிச்சு பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டோம்.
சில தெய்வங்கள் அந்த பள்ளி அந்த சகுனம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, பள்ளி சத்தமிட அது வர்ற நேரத்தை காட்டி கொடுக்கும். எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஏன் வந்து அதிகாலையில் அது வர்ற நேரத்தில் அது வாட்டில் வந்துட்டு போக வேண்டியதானே, நம்மளை ஏன் எழுப்புது அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சில பேருக்கு வரும். அதற்கு காளிமாமனுடைய மாந்திரிக சுவடியில் அதை பற்றின விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதை வந்து தர்ம நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய குலதெய்வமோ இல்லை முன்னோர்களுடைய ஆன்மாக்களோ இல்லை இஷ்ட தெய்வங்களோ இல்லை மற்ற தெய்வங்களோ தர்மம் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தர்ம நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் வரும்போது நம்ம உறங்கிட்டு இருக்கும்போது என்னாலும் தெய்வம் அடித்து நம்மளை எழுப்ப முயற்சி பண்ணும். ஆனால் நிறைய பேர்கள் இந்த விஷயம் தெரியாமல் அப்படியே தூங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த தர்ம நேரம் இல்லை பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ தெய்வம் உங்களை எழுப்பின உடனே ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல்கள் பண்ணி பாருங்களேன், குயிக்காக ரிசல்ட் இருக்கும். ஏதாவது ஒரு மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு வேண்டுதல்களை நீங்கள் வேண்டிக்கிறது, தியானம் பண்ணுறது, மந்திர ஜபம் பண்ணுறது, உங்கள் தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி பாருங்கள். பலன் வெகு சீக்கிரம் கிடைக்கும். சில பேர்களுக்கு வந்து இது வந்து இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. ஆனால் அனுபவப்பட்டவங்களுக்கு அது தெரியும். நமக்கு இது மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய தெய்வம் வரக்கூடிய அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான வேண்டுதல்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. பெரும்பாலும் தெய்வம் உங்கள் குலதெய்வத்துக்குன்னு நீங்கள் எதுவும் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கும் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இஷ்ட தெய்வத்துக்கு பூஜைகள் இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குலதெய்வத்துக்கு தங்களுடைய கையாலேயே பலகாரங்களை கடைகளில் எதுவும் வாங்காமல் தங்களுடைய கையாலேயே வந்து பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சு பூக்களை பறித்து தன் கையாலே அதை வந்து கட்டி விளக்கு ஏற்றி பச்சை பட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தன் தெய்வத்துக்கு வச்சு பலகாரங்களை எல்லாம் படைச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி உள்ளவங்க இந்த மாதிரியான நேரத்தில் தன் குலதெய்வத்துக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சூட்சுமங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் தாண்டி நேரகாலமே ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் ஏகப்பட்ட நன்மைகள் அவங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.